லெஃப்ட் லைன்லையோ இல்லை ரைட் லைன்லையோ ஒரு லாரி ஸ்லோவாக வந்து ஒரு 45-50ல் போயிருக்கு, நம்ம 80ல் க்ரூஸ் செட் பண்ணோன்னா அது ஸ்பீடாக போயிட்டு ஒரு சடன் பிரேக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுது. தே ஆர் yet to prove that they can do the service. ஏன்னா ஷோரூமில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சிட்டியில் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டும் போது ரொம்ப டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாததுன்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ என்ன பொறுத்தவரை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்னு தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. தே ஆர் சேயிங் வி டோன்ட் நோ சாஃப்ட்வேர் டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு. திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, திடீர்னு ஆஃப் பண்ணிடுது, எதுக்கு பண்ணுன்னே தெரியல. ஆனால் ரோட்டில் யாருமே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்ததை இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பல வாட்டி சொன்ன மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சமீபத்தில் ஒரு கார் லான்ச் ஆகி இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதோட லுக்கு. அது போக மாஸ் மார்க்கெட் கார்ஸில் இவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குற ஒரு ஈவி கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இன்றைக்கி நம்ம கூட என்ன கார் இருக்குது அப்படின்னா மஹேந்திராவோட XEV 9e வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த காரோட ஃபுல் ரிவ்யூலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் நம்ம இருக்கோம். ஸோ இது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கார் தான் வந்து இது. ஸோ அவரை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். நம்ம கூட மிஸ்டர் சாம், இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சாம். ஹாய் சார். ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ. ஸோ சாம் கூட தான் இந்த எபிசோடு இருக்க போது. இந்த காரை வந்து எதுக்காக பிக் பண்ணாரு, எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது, இது எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்மளோட கெஸ்ட்டுக்கு ஒரு கிவ்வே கொடுக்குறது வழக்கம். இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஒரு ப்ரீமியம் கார் பர்ஃப்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ப்ரீமியம் கார் அப்படிங்கிறதுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இதில் ராயல் அவுத் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வர்ற பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அதனால் இது சிந்தி இல்லை சன்லைட்டோட ஹீட்டுக்கு இது மெல்ட் ஆகி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரேப்பர் இருக்குது. அந்த ரோஸ் கோல்டு அந்த ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இதில் ஒரு 3M டேப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டேஷில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கப் ஹோல்டரில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இன்கேஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நம்மளோட கெஸ்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஈவி ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சார்ஜிங் போர்ட்டெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கான்ட்டு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் வேரியண்ட் ஃபஸ்ட்டு கிளான்ஸாக வச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா எனக்கு அது கொஞ்சம் ஈவி இப்போ தேவையா, இப்போ வந்து நிறைய வரலையே, சார்ஜிங் போர்ட்டெல்லாம் எப்படி அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த லுக் வைஸ் எனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சிமிலர் டேஸ்ட்ல மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அந்த லுக் வைஸ் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ரேஞ்ச் வந்து நல்லா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து மீட் பண்ணதுனால ஓகே இது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிச்சேன். நான் 400+ வந்து கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, இப்போ பயப்பட வேண்டாம்.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா வந்து அது வந்து சீட்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கம்ஃபர்ட் லெவலும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆஸ் எ பேசஞ்சராக நான் உட்காந்து போகும்போது ஃபீல் பண்ணது. நிறைய சீட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். போகும்போதும் பார்க்கும்போது ரோட்டில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் டவுனில் காரில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ யோசிப்பேன், நம்மளும் அந்த மாதிரி கார் வாங்கிட்டு அதில் உட்காரணும். அது உட்காந்தோடனே இந்த கார் நிற்க வச்சு பார்க்கும்போது இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து இது எனக்கு நான் நினச்சே பார்க்கல காரை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து 360 கன்வெர்ட்னா நாங்கள் அதுலேயே தூங்கிட்டு வந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் அந்த காரில் லாங் ட்ரைவ் நாங்கள் அதுலேயும் போகும்போது எங்கேயாவது ஹோட்டலில் நிறுத்திட்டு ரூம் போட்டு அங்கே தான் ஸ்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். ஆனால் இந்த காரில் வந்து நாங்கள் அதை எதுவுமே பண்ணவே இல்லை. கம்ஃபர்ட்டும் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லா லக்கேஜும் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வச்சுட்டு பூட் பிளேஸ் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் சீட் வந்து நல்லா அந்த ரூம்லேயே நாங்கள் வந்து இந்த சூட்கேஸ்லாம் அடுக்கி வச்சுட்டோம். அதனால் எங்களால் ஃபோல்ட் நல்லாவே பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் நல்லா தூங்கிட்டு வேறு வந்தோம். நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெட்டெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அதுலேயே தூங்குறது படுக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு அவ்வளோ கஷ்டமாக எதுவுமே தெரியல. நிறைய பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதை விட லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அதுலலாம் இந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. இருந்தும் அவ்வளோ ரேட் 60 lakhs கூட்டு வாங்குறதெல்லாம் வந்து சேம் ஃபீச்சர்ஸில் இன்னொரு பிராண்ட் போனோன்னா 60 lakhs 50 lakhs above போகுது. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது எங்களுக்கு நல்லா, அதாவது ஃபஸ்ட் டைம் ஈவி பையர் இருக்காங்களே அவங்க போகலாம் எனக்கு தோன்றுறது. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் இது வந்து வர்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு உள்ளே உட்காந்து ஒரு தேட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது, கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. எங்களை மாதிரி ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும், லாங் ட்ரைவுக்கும் செட் ஆகும். ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னா நிஜமாகவே அந்த தியேட்டர் ஃபீல் தான் தெரியுது. நிஜமாகவே அந்த ஒரு அந்த சவுண்ட் வந்து டிஃபர் ஆகும்போது அது வந்து நமக்கு நல்லாவே தெரியறதுனால நல்லாவே ஒரு தியேட்டர் ஃபீல் தான். நம்ம அது நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு மவுண்டனில் போகிறோன்னா ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சன்ரூஃப் திறந்து விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்தோன்னா கண்டிப்பாக தியேட்டர் மாதிரி இருக்கும். நிஜமாகவே தியேட்டர் தான் அது, எந்த குறையும் இல்லை தியேட்டருக்கு. நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபீலாகவும் இருக்கும். சாம், இப்போ நீங்கள் XCV 9e வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் ஆகி தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன கார் யூஸ் பண்ணி இந்த கார் வந்தீங்க? ஒன்லி EV கார் வச்சுருக்கீங்களா இல்லை பேக்கப்புக்கு ஒரு ஐஸ் இன்ஜினும் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி நான் அப்கிரேட் ஆகி தான் வந்தேன். இது என்னோட 3rd காரு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸா வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து இது அப்கிரேடு. ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் இது வாங்கினதுக்கப்புறம் இது ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் என்னோட மெயின் கார், அதுதான் பேக்கப் ஆக்சுவலி. ஏன்னா ரேஞ்ச் நல்லா கொடுக்குது, 400+ கொடுக்குது, நல்லா ஓட்டினீங்கன்னா 500 வரைக்கும் கொடுக்குது. ஸோ இதுதான் என்னோட மெயின் காரு. பேக்கப்புக்கு கிளான்ஸா பெட்ரோல் வண்டி. சூப்பர். அப்போ ஒரு EV வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே நிறைய விஷயங்கள் பற்றி யோசிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக இருக்காது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து மோர் தென் ஒரு க்ளோஸ் டு 35 lakhs பட்ஜெட்டில் ஒரு EV அப்படிங்கிறப்போ நிறைய கிரவுண்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் எடுத்திருப்பீங்க. அப்போ EVங்கிறத பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு EV எடுக்கிறது ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்ஃப்ராவில் வந்து இன்னும் டெவலப் ஆகலை இல்லை நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உங்களோட ஒப்பீனியன்? இன்ஃப்ரா வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு, இன்னும் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து திருச்செந்தூர் போயிருக்கேன், மூணார் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாமே 500+ கிலோமீட்டர். போகும்போது ஜஸ்ட் 1 டைம் தான் நான் சார்ஜ் போட வேண்டியதாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 100 வரைக்கும் போடல. ஒரு காஃபி குடிக்கிற பிரேக்கில்
இல்லை ஒரு லஞ்சு சாப்பிட்ற பிரேக்கில் 80-85% வரைக்கும் ஆச்சுன்னா போதும், ஈஸியாக போயிட்டு வந்தது. ரேஞ்ச் பேனிக்ன்றது எனக்கு இல்லை இதில், எஸ்பெஷலி இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஆனால் வாங்கும்போது ஆப்வியஸ்லி நான் பயந்தேன் ரேஞ்ச் இருக்குமான்னு. 2 டெசிஷன் தான். ஏன்னா நான் ஈவிக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்சு. எப்போ வந்து ஈவி வந்து 400+ கிலோமீட்டர் ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் கொடுக்குதோ அப்போது ஈவி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஏன்னா அப்போ தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ அதை ஈவியோட மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ பார்த்திங்கன்னா பேட்டரியில் தான் இருக்குது. ஸோ நிறைய பார்த்தோம் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வேல்யூ இருக்காதோ, இல்லை இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வேல்யூ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மஹேந்திரா வந்து போல்டாக லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்னு கொடுத்தது வந்து ஐ திங்க் இட் என்கரேஜ் people like us to go for an EV. So and I think it's worth it. சூப்பர். அப்போது ஈவி அப்படின்னு வரும்போது இந்த செக்மெண்ட்டில் கம்பீட் பண்ணுறதுக்குன்னா நமக்கு பெருசாக இன்னும் மாஸ் மார்க்கெட்டில் கார்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இதோட கம்மியான பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கார்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு டாட்டா எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அத்தனை கார்ஸ்லையுமே ஈவி வச்சுருக்காங்க. இதோட கம்பீட் பண்ணால் மேபி கர்வ் வந்து நம்ம சொல்லலாம் ஈவி இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜி எடுத்துட்டிங்கன்னா வின்சர் இருக்குது, ZS EV இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கார் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த XEV 9e வந்து ரீச் ஆனீங்க? ஆப்வியஸ்லி நான் MG ZS EV பார்த்தேன். ஸோ என்னோட இந்த ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன்னு நீங்கள் பண்ணோன்னா ஒரு மிட் சைஸ் SUV EV. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கர்வ் அந்த லிஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் கிரெட்டா கூட இப்போ வந்திருக்கு. கிரெட்டா வந்து நான் பண்ணும்போது இல்லை அந்த டைமில் இல்லை. ஸோ நான் வந்து கர்வ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் பார்த்தேன். அதுக்கப்புறம் கியா பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது Ioniq 5, அப்புறம் கியா EV6 இதெல்லாம் பார்த்தேன். ஸோ BYDயும் நான் பார்த்தேன். ஆனால் வந்து அது SUV இல்லை, அதனால் அது ஷார்ட் லிஸ்ட்டில் வரல. அப்போது சீலியன் வரல நீங்கள் எடுக்க? ஆமாம், அப்போ சீலியன் வரல. ஆனால் ஆன்லைனில் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த உடனே அது SUV இல்லைன்ன உடனே அது லிஸ்ட்டில் இருந்து போயிடுச்சு. பட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் அது கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே 50 lakhs ப்ளஸ் இருக்குது. ஐ மீன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இதில் 2 விஷயம் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பிராண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மஹேந்திராவும் டாட்டாவும் தான். ஸோ அது பை டிஃபால்ட் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஏன்னா மற்ற லைக் கியா ஹியூண்டாயிலெல்லாம் இதே ஃபீச்சரு இம்போர்ட் பண்ணுறதுனால நிறைய காஸ்ட்ன்றதுனால போயிடுச்சு. இதுக்கும் டாட்டாக்கும் இதுதான் காம்படிஷன், டாட்டா கர்வ். இது நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி டெக்னாலஜி, பேட்ரி அண்ட் ADAS லைஃப் டைம் வாரண்ட்டி ஐ லைக். ஓகே, சூப்பர். இப்போது சீலியன் வந்து இப்போ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் வந்தது. பட் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இல்லை நம்ம அதை கூட ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஆனால் பட்ஜெட் வந்து ஒரு 15 lakhs இதை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. பட் 0 ரிக்ரெட், ஆக்சுவலி ஹாப்பி தான். ஏன்னா நான் இது வாங்கிட்டு ஓகே அது மேபி நிறைய இருக்குமோ, ரிக்ரெட் ஆகுமோன்னு பார்த்தேன். ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அந்த BYD சீலியன் 7 சைனாலே 27 lakhs தான் அதோட ஆன் ரோட் ப்ரைஸ். ஆக்சுவலி 27-28 lakhs தான் நம்ம மணி கன்வெர்ட் பண்ணோன்னா. பட் அது இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த ப்ரைஸ் வருது. ஓகேவா? ஸோ 2வது வந்து அதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ADAS லெவல் 2+, அது ஜஸ்ட் லெவல் 2ஆக இருக்குது. ஸோ இதுவும் இவங்களும் பேட்ரி BYD கிட்டேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் எனக்கு வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியல. இது பூட் ஸ்பேஸும் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஓகே. அது வந்து கொஞ்சம் ஓவர் பவர்டாக தெரிஞ்சது, ஓவர் ப்ரைஸ்டாகவும் இருந்தது. ஸோ ஐ லைக், நோ ரிக்ரெட்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் ஐ திங்க் ஃபஸ்ட்டு லாட்லேயே நீங்கள் புக் பண்ணி டெலிவரி எடுத்திருக்கீங்க. இந்த கார் லான்ச் ஆகும்போது இதோட லுக்கு ஒரு மாதிரி டெஸ்லா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அப்போ இந்த லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மாதிரி ஆட் ஷேப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு ஓவர் டூ மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த லுக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது. ஓகே, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஒய்ஃப், நாங்கள் ஆக்சுவலி B6 பார்க்க போனோம். அது எனக்கு லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது.
பட் இதை பார்த்தோன்னே எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. லைக் அவங்க பேசினாங்க அவங்ககிட்ட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னாங்க. ஸோ ஷி ரியலி லைக் திஸ். அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் இது எந்த காரு, மஹேந்திரான்னா மஹேந்திராவில் இந்த மாதிரி ஒரு கார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்டைரக்ட்லி வி ஸ்டார்டட் டு ப்ரமோட் இட். அண்ட் ஆல்சோ ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாருமே பார்த்து கேட்குற அளவுக்கு, நிறுத்தி கேட்குற அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்வேன். ஓகே. ஸோ லுக் வைஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி யூனிக் டிசைன். ஏன்னா அவங்க ஈவிக்குன்னே பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் மஹேந்திரா ஃபார் ஆல் தர் எஃபர்ட்ஸ். இப்போ இந்த பார்ன் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஈவி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மஹேந்திரா இந்த காரை பயங்கரமாக அப்படி ஹைப் பண்ணுறதே வந்து இது ஒரு பார்ன் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்க்ளோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில். அப்போ பார்ன் எலக்ட்ரிக்கும் கன்வெர்ட்டட் எலக்ட்ரிக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இது நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மஹேந்திரா பண்ணுற அந்த டெடிகேஷன் ஃபார் எலக்ட்ரிக் மார்க்கெட் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாரும் வந்து ஐ திங்க் தே ஆர் நாட் ஃபுல்லி இன்டு தட். யூனோ ஒரு இது இருக்குது, ஓகே நான் பெட்ரோலும் விடுறேன் ஈவியும் விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையலாக தான் பார்க்குறாங்க. மஹேந்திரா போல்டாக வந்துட்டு ஓகே ஃபார் ஈவிஸ் வி ஆர் கெட்டிங் இன்டு இட்ன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இருக்கிற கன்வெர்ட்டட் கார்ஸ்லையும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவிக்கே ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அந்த லெவல் 2+ இருக்கட்டும், எல்லாமே ஐ திங்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அவங்களோட டிசைனில் எஃபர்ட் காமிச்சிருக்காங்க, டிசைனில் காமிச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த காரோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.8 மீட்டர்ஸ் இதோட லென்த்து, கிட்டத்தட்ட இனோவாவோட லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீல் பேஸ்ன்னு பார்த்தோன்னா 2.8 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய காரை எஸ்பெஷலி வந்து பெங்களூரோட டிராஃபிக்கில் இந்த காரை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது, மேனூவரபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் அந்த வீல் பேஸ் லென்த் வந்து நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா இட் கிவ்ஸ் அ குட் ரோட் ப்ரெசன்ஸ். அதுவும் இல்லாமல் 79 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த லென்த்து தேவைப்படுது. ஏன்னா இதோட டென்சிட்டி வந்து நார்மல் லித்தியம் அயன் பேட்டரியோட கொஞ்சம் கம்மி தான். பட் அந்த 79 கிலோவாட்க்கு இது தேவை. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் நிறைய பேர் இனோவா ஓட்டுறாங்க, ஃபார்ச்சுனர் ஓட்டுறாங்க, இதே லென்த்தில் இருக்கிற நிறைய கார் ஓட்டுறாங்க. இது ஓட்டுறது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. சிட்டியில் அது ஓட்டுறாங்கன்னா இதையும் ஓட்டலாம், அவ்வளோதான். சூப்பர். இதில் இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் இது வந்து பேட்டரி கீழே தான் பேக் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரில் தான். அப்போ ஃப்ளோர் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அந்த ஃப்ளோர் ஹைட் வந்து எனக்கு எதுவும் பெருசாக இஷ்யூன்னு படல. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் சீட்க்கு வந்து இட் இஸ் ஃபைன், நார்மல் கார் மாதிரி தான் இருக்குது. பேக்கில் மட்டும் இது கூப்பே டிசைனில் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.8, 5.82. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப் டு 6 ஃபீட் வரைக்கும் உட்காரலாம். ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா இந்த கூப்பே டிசைன் வந்து கொஞ்சம் பார்த்து தான் உள்ளே போகணும், தலையிடிக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எங்களுக்கு ஓகே. ஓகே. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது ஒரு 200+, அதாவது ஒரு எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிராஸ் ஓவருக்கு என்ன மாதிரியான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குமோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பேட்டரி கீழே தட்டுற மாதிரி பிரச்சனை ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. ஆக்சுவலி அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின கார்லாம் தட்டுது. ஸோ அதுதான் கர்வ், பிவைடி அதெல்லாம் போகாததுக்கு காரணமும் அது ஒன்று. இது வந்து ஆல்மோஸ்ட் 207 mm இருக்குது. ஸோ எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா அது ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் நான் வாங்கினேன். ஓகே. இப்போ இந்த ரியரோட லுக்கு, இந்த ரியர் வந்து ஒரு மாதிரி கூப்பே ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பு. அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் டோவாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இந்த ஃபீச்சர்லாம் வந்து இந்த காருக்கு செட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் பார்ன் எலக்ட்ரிக். ஓகே. ஸோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த ஃபீச்சரால யாராவது கார் டெசிஷன் பையிங் டெசிஷன் இம்பேக்ட் ஆகுமானா அது எனக்கு தெரியாது. ஐ see this as an icing on the cake தான். ஸோ இந்த காருக்கு அதெல்லாம் செட் ஆகுது, யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இது ஐ திங்க் வி ஷுட் வெல்கம் தட் இன்னோவேஷன். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா somebody is doing some innovation. எல்லாரும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயப்படுற டைமில் ஸோ தே ஆர் டூயிங் சம்திங். ஸோ ஐ வெல்கம் தட். பட் அது டெசிஷன் மேக்கிங்கில் அது எனக்கு அஃபெக்ட் பண்ணல. அது இருக்குது, இட்ஸ் குட் டு ஹேவ், அவ்வளோதான். ஓகே. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மகேந்திராவோட வேலுசாமி சாரோட நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார், லைக் இதை வந்து ஒரு எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஈவி கொஞ்சம் லேக் இருக்குது சேலில். அப்போது எவரெஸ்ட் லெவலுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சாதான் ஆடியன்ஸை வந்து உள்ளே கூட்டு வர முடியும், பையர்ஸை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த கார் வந்து ரீச் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் அதை விட ஜாஸ்தியே ரீச் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு. ஓகே. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வர மற்ற கார்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்லி 50 lakhs above தான். ஸோ அதை விட இது பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ வாட் ஹீ செட் இஸ் 100% ட்ரூ. ஓகே. இப்போ இந்த கூப்பே ஸ்டைல் அப்படிங்கிறப்போ இந்த விண்ஷீல் வந்து லைக் செடான் மாதிரியும் இல்லாமல் எஸ்யூவி மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஓவர் இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போது உள்ளே இருந்து ஐஆர்விஎம்மில் நம்ம ரியரை பார்க்கும்போது ரொம்ப நேரோவான விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? சி ஐஆர்விஎம்லேருந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ நார்மலாக பார்க்குறத விட ஒரு 20-25% தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய குறையாக தெரியல. ஏன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிறைய அடாஸில் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஆர்விஎம் ஐ திங்க் 5 ரேடார்ஸ் வந்து இதில் இருக்கு. ஆமாம், 5 ரேடார்ஸ் இருக்குது, கேமராஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓஆர்விஎம்மில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இதை விட அந்த டெக்னாலஜி வந்து அதை ரொம்ப காம்பன்சேட் பண்ணிடுது. இது குறையாவே தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க, அது சொல்லி ஆகணும். சூப்பர். இப்போ இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 666 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ் மேசிவாக வந்து இருக்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? நீங்கள் லாங்கில் ஒரு ட்ரிப்பெலாம் போகும்போது இது எப்படி சப்போர்ட் பண்ணுது? சி ஆக்சுவலி இது இந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டிலையும் இல்லை. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் லாங்கில் போகும்போது இதை பெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒய்ஃபும் பசங்களும் இங்கே படுத்துக்கிறாங்க. நாங்கள் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே ஒரு தலைக்காணி வச்சுப்போம். ஸோ இது நல்லா இருக்குது, நிறைய லக்கேஜ் நீங்கள் வந்து எடுத்துன்னு போகலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் கன்சியூமர்ஸ் ஆர் கார் பையர்ஸ். ஸோ ஏன்னா பூட் ஸ்பேஸுன்றது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ இதில் டிப்பாச்சர் ஆங்கிள்னு பார்க்கும்போது பின்னாடி நல்ல ஒரு ஸ்லோப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டீப்பான ஒரு ரேம்போ எதுலையோ கீழே இறங்கும்போது இந்த பின்னாடி வந்து தட்டுற பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக லோடடாக போகும்போது. எனக்கு தெரிஞ்சு அதை தட்டுறதுக்கு வாய்ப்பில்லை, நானும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் நிறைய மூணார் போயிருக்கேன், ஆஃப் ரோட் போயிருக்கேன், திருச்செந்தூர் போயிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் அன் இஷ்யூ. எந்த தட்டுறதுக்கும் வாய்ப்பில்லை, இது வரைக்கும் தட்டினதில்லை அட்லீஸ்ட். ஓகே. ஸோ இந்த கார் வந்து ஒரு 4 பேருக்கான கார் தான் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை 5 பேர் கூட போக முடியுமா? சி இது வந்து ஒரு லக்ஸரி மிட் சைஸ் எஸ்யூவி இவி ஃபேமிலி கார், லக்ஸரி ஃபேமிலி கார்னு தான் நான் சொல்வேன். ஸோ லக்ஸரிக்கு எந்த குறையும் இல்லை. ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக நீங்கள் ஒரு கிட்டும் ஒரு குழந்தையும் சேர்த்திங்கன்னா 5 பேர் தாராளமாக போகலாம். 5 பேர் போக முடியும். பட் போகலாம். நான் 5 பேருமே அடல்ட்டுங்கிறது டவுட்டு. குழந்தைகள் சேர்த்திங்கன்னா 5 பேர் போகலாம். ஆமாம். ஓகே. உங்கள் சைஸ் என் சைஸ் 5 பேர் போக முடியாது. ஓகே. கொஞ்சம் மேபி அவர் மாதிரி இருந்தாங்கன்னா 5வது ஆள் போகலாம். ஓகே. சாம், இப்போது மஹேந்திரா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? சி மஹேந்திராவுக்கு வந்து நான் ஃபேன் பாய் கிடையாது. ஆனால் இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்மில் வந்த ஈவிஸ் வந்து இட் ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ. ஓகே. ஸோ திரும்பி பார்க்க வச்சு
இந்தியன் பிராண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கார்ஸ் கூட கம்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலி மஹேந்திரா பிராண்டுன்றதை விட ஸோ த ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் பண்ணது வந்து கன்வின்ஸ் மீ டு ட்ரை இட். ஓகே, ஸோ அண்ட் ஐ எம் ஹாப்பி வித் தட். ஸோ ஐ திங்க் தே ஆர் போல்ட் டு இன்னோவேட் பண்ணுறதுக்கு, ஸோ விச் ஐ அப்ரிஷியேட். இப்போது சர்வீஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா ஃபியூ இஷ்யூஸ் அப்படின்றது நான் ஃபேஸ் பண்ணேன். லைக் இதில் இந்த டிரைவர் மானிட்டரிங் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதை நான் சர்வீஸ் காமிச்சேன். அவங்க வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குது, சாஃப்ட்வேர் டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட்னாங்க. ஃபஸ்ட்டு அனுப்ப சொன்னாங்க, ஷோரூமுக்கு அனுப்பிச்சோம். அவங்களே வந்தாங்க, பிக்கப் பண்ணாங்க. தே ஆர் வெரி ப்ராம்ப்ட். ஸோ ஐ திங்க் they are yet to prove that they can do the service. ஏன்னா ஷோரூமில் இருக்கிறவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நான் சில ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். ஸோ தே சைட் ஓகே somebody will come train, we are getting it trained, இல்லைனா சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸையும் ட்ரைனிங்கையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் நிறைய பக்கியாக இருக்குது சாஃப்ட்வேர். ஏன்னா நான் ஒரு வாட்டி ஹைவேல ஓட்டினே போகும்போது ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாமேனா நீங்கள் சொல்கிறது இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து இந்த 2 ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்லைட்ஸ் இருந்தது, கார் ஆம்பியன்ட் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஆம்பியன்ட் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு ஹெட்லைட்டு இந்த கிளஸ்டர் மட்டும் ஓடின்னு இருந்தது. ஐ வாஸ் க்ளூலெஸ். ஆனால் வெஹிக்கிள் மூவ் ஆகுது, வெஹிக்கிள் மூவ் ஆகிருக்கு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வேல போயின்னு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அனுப்பிச்சிட்டு நைட்டு ஒரு 1:30 இருக்கும், நான் நைட் டிரைவிங் பண்ணியிருக்கேன். ஸோ மஹேந்திராவுக்கு அனுப்பிச்சேன். ஸோ தே ரெஸ்பாண்டட் இன் த மார்னிங், தே வர் ப்ராம்ப்ட் டு ட்ரை அண்ட் ரிசால்வ் இட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ரிசால்வ் பண்ணல. ஏன்னா போயிட்டு ரிட்டன் அப்படியே தான் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இட்ஸ் அ நோன் இஷ்யூ, வி ஆர் அவேர் ஆஃப் இட், இதுக்கு மேலே ஆகாது, அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு தான் சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன issues வந்து they are facing it, but we have to give them a chance. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, குறை சொல்லினே இருந்தால் ஆகாது. அதனால் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. லைக் டிசைன்ஸில் கூட ஃபஸ்ட்டு இந்த சீட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ரீமியம் லுக், லக்ஸரி லுக் எல்லாமே ஓகே. பட் இது சீக்கிரமாக அழுக்காயிடும். எந்த ஒரு ஆக்சசரிஸும் இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு 5 ஷோரூமில் கேட்டுட்டேன். எல்லாரும் சொன்ன ஒரே பதில் தான், சார் அது நெக்ஸ்ட் மந்த்து தான் சார் வரும், சீட் கவர் இல்லை, சீக்கிரமாக அழுக்காயிடும். ஆக்சுவலி அவங்க ஷோரூம்லேருந்து கொடுக்கும்போதே துடைக்கிறேன்ற பேரில் இங்கெல்லாம் அழுக்கு பண்ணிட்டேன். துடைக்கிற வரை அழுக்கு பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், பெருசாக எதுவும் இஷ்யூஸ்ன்ற மாதிரி நான் குறை சொல்ல விரும்பல. ஆக்சுவலி எதுவும் இல்லை, எல்லாமே சின்ன சின்னது தான். மேஜர் இஷ்யூன்னும் போது சாஃப்ட்வேர் ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி எர்கனாமிக்ஸ் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஒன்றை ப்ரெஸ் பண்ணால் இன்னொன்று ப்ரெஸ் ஆகுது. ஐ திங்க் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை நம்மளை பழகிக்க சொல்கிறாங்க அவங்க டிசைனுக்கு. ஸோ அது எப்படின்னு தெரியல, புதுசாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா வேறு ஒன்று போகுது. ஸோ அது பழகிட்ட சரியாக போய்டும்னு நினைக்கிறேன், குறையா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே ஃபைன். இப்போது மஹேந்திரா அப்படின்னாவே பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 ஸ்டார் அப்படிங்கிற ரேட்டிங்க்கு ஏற்றாப்புல டெஃபினட்டாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியலாகவே அதுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பில்ட் குவாலிட்டி அவங்க நிறைய வீடியோஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க, உடச்சி மோதி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி யாராவது பண்ணியிருக்கலாம், நான் பார்த்ததில்ல, எனக்கு அது புதுசாக இருந்தது. ரெண்டாவது வந்து இந்த ரேட்டிங்கை எந்த அளவுக்கு நம்பலான்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்து ஃபீல் பண்ண வரைக்கும் இட் இஸ் வெல் பில்ட். பில்ட் குவாலிட்டியில் என்னால் எந்த குறையும் சொல்ல முடியல. ஓகே, தேடி தேடி பார்த்தாலும் எனக்கு சொல்ல எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பில்ட் குவாலிட்டி. சூப்பர். அதே மாதிரி ஏர் பேக் பார்த்தாலும் உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் வருது. அது மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸோட கேலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அடாஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய புதுசான விஷயங்கள் இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸில் பார்த்தோன்னா இண்டிகேட்டர் போட்டால் அதுவே லேனை சேஞ்ச் பண்ணுறது. இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது சில ஆக்சுவலி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்ல போனால்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா அடாஸ் வந்து லெவல் 2+ ரொம்பவே நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏன்னா அந்த எமர்ஜென்சி பிரேக்காக இருக்கட்டும், லேன் அசிஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா, லைக் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குது டிரைவர் அலர்ட் சிஸ்டம். ஸோ அது ஒரு குறை இருக்குது. ரெண்டாவது வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். லைக் அந்த ஆட்டோ பார்க் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல். பீப்புள் வில் யூஸ் அ லாட். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அதுக்கு பதிலாக நம்மளே பார்க் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சின்ன ஸ்பேஸில் வந்து அது ஒர்க் ஆகலை, மார்க்கிங் இருந்தால் தான் ஒர்க் ஆகுது பார்க்கிங்க்கு. ரெண்டாவது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது ரொம்ப அக்ரெசிவான பிரேக் போடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கர்வில் இருக்கும்போது ஈவன் 3 லேன்ஸில் இருந்தால் கூட, இப்போ நம்ம வந்து மிட் லைனில் போயின்னு இருக்கோம், லெஃப்ட் லைன்லேயோ இல்லை ரைட் லைன்லேயோ ஒரு லாரி ஸ்லோவாக வந்து ஒரு 45-50 போயின்னு இருக்கு, நம்ம 80 க்ரூஸ் செட் பண்ணோன்னா அது ஸ்பீடாக போயிட்டு ஒரு சடன் பிரேக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுது. ஸோ அது வந்து கொஞ்சம் டியூன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் வைஸ். ஏன்னா நம்ம போகிறது சென்டர் லைனில், அங்கே யாருமே இல்லை ஆக்சுவலி. பட் ரைட் ஆர் லெஃப்டில் யாராவது இருந்தாலும் சென்சார் டிடெக்ட்ஸ் இட். ஸோ அது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிம்மிங் லைட் வந்து ஐ திங்க் இட்ஸ் a little இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதே இஷ்யூ தான் சென்சார்து. இப்போ நான் வந்து ஒரு லேனில் போயின்னு இருக்கேன், ஆப்போசிட் ரோடில் யாருமே இல்லை, ஆனால் முன்னாடி ஒரு 2 வீலரோ காரோ இருந்தாலும் அது வந்து லோ பீமில் போட்டுடுது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எனக்கு இல்லாத மாதிரி இருந்தது. சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான், பட் ஓவரால் வாட் தேவ் அட்டெம்ப்டட் டு டூ ஐ திங்க் தேவ் சக்சீடட் எக்ஸப்ட் ஃபார் திஸ் சின்ன சின்ன software issues. So basically IT related they have to still come up with some patchwork and the fixesலாம் இனிமேல் தான் வரணும். சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பக்கியாக தான் இருக்குது. கரெக்ட், நம்ம அது ஒத்துக்குன்னு தான் ஆகணும். ஓகே. இப்போ இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் நாங்கள் மகேந்திராவோட அந்த ஈவெண்ட்டில் போகும்போது இதோட கம்ப்ளீட் வயர் ஹார்னஸை வந்துச்சு ஒரு கார் மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வச்சு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவ்வளோ சென்சார்ஸ் வந்து அதில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம சொல்லும் போது 5 ரேடார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ எலக்ட்ரானிக்காக ஒரு விஷயம் ஒரு காரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அதோட ரிலையபிலிட்டி கொஸ்டின் மார்க்காக வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அது வந்து காலம் தான் பதில் சொல்லும். ஓகேவா, நம்மலாம் வந்து we are giving it an opportunity. So I think we Indian brand, so we want to support it. ஸோ எங்களை வச்சு ஃபீட்பேக் வச்சு எப்படின்னு மற்றவங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஈஸிலி ரீப்ளேசபிள். எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னன்றது ஹானஸ்ட்டாக வந்து இட்ஸ் அன்னோன் தான், அதுக்கு டைம் ஆகும். சோஃபார் பில்ட் குவாலிட்டி இஸ் குட். ரேடார்ஸ் அப்படின்றது, ஏன்னா இது நீங்கள் மற்ற காரோட கம்பேர் பண்ணிங்கன்னா லைக் டெஸ்லா அப்படின்ற மாதிரி இல்லை மற்ற இது ரேடார்ஸில் இஷ்யூ வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு. ஏன்னா மற்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இவிஸ் ஆட்டோ பைலட்டில், பட் ரேடார்ஸில் ரொம்ப ரேர் தான். ஸோ பார்க்கலாம், டைம் தான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் வெரி நியூ கார். ஸோ போக போக தான் தெரியும். இப்போ ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம வெளியே நின்று பேசும்போது நம்ம பேசணும் ஒரு 2 அடல்ட்டு நடுவில் குழந்தை தான் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபீல் ஆகுது நடுவில் ஒரு அடல்ட்டே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி. ஹெட்ரெஸ்ட்டுமே நமக்கு அட்ஜஸ்டபிளில் கிடைக்குது. நல்ல ஒய்டான ஒரு சீட்டாக தான் நமக்கு இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பின்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உட்காடுறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஆமாம். ஓகே. இப்போ இந்த ஏசியோட த்ரோ உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக்கு இந்த ரியருக்கு எந்த அளவுக்கு ஏசியோட த்ரோ இருக்குன்னு சொல்லுவாங்க? ரியருக்கு டெடிக்கேட்டடாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க 24ல் வச்சாலும் நிறைய பவர் வருது, அவங்க குறைங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எக்கோ மோடில் ஏசி வந்து வச்சிடுவேன், ஏன்னா நிறைய த்ரோ இருக்குன்னு. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் குட் ப்ராப்ளம் டு ஹேவ். த்ரோ இல்லைன்றதை விட இது அதிகமாக த்ரோ இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. சூப்பர். நமக்கு அந்த ஃப்ளோவே தெரியுது நல்லா. இன்ஃபேக்ட் நம்ம ப்ளோயர் வந்து 1ல் தான் வச்சுருக்கோம், அப்படி இருந்துமே நல்ல ஒரு த்ரோ வந்து 1ல் வச்சுருக்கோம், ப்ளஸ் பவரும் கம்மியாக வச்சுருக்கோம். கரெக்ட். ஓகே. இப்போது இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஹானஸ்ட்டாக
நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண காரை விட நல்லா இருக்கு. ம்ஹும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நிறைய கம்பேர் அப்படின்றது வந்து தெரியல. மேபி நீங்கள் நிறைய கார் பார்த்துருக்கலாம். பட் எனக்கு வந்து ஐ ஃபீல் தட் ஃபார் மீ இட்ஸ் லக்ஸரி. அந்த லக்ஸுரிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே ஃபைன். இப்போது இதில் ஸ்பீக்கர்ஸு அஃப்கோர்ஸ் நீங்கள் டாப் பண்ணி தான் எடுத்திருக்கீங்க. அந்த 16 ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஹோம் தேட்டரோட செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹார்மனோட ஸ்பீக்கர்ஸ். இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மானே இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரியலாகவே வந்து இதில் ஃபீல் பண்ண முடியுதா உங்களால்? அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதும் இல்லை இதை கன்சிடர் பண்ணும்போது கூட நான் யோசித்தேன் 16 ஸ்பீக்கர் போய் அவனாவது கார் வாங்குவானா அப்படின்னு நினச்சேன். ஓகே என்ன அப்படின்ட்டு. பட் வென் ஐ ஃபெல்ட் யூனோ அவங்க பண்ண அந்த இன்ஜினியரிங்கும் அந்த சவுண்ட் சிஸ்டமும் ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஒர்த் இட். எங்கள் ஒய்ஃபும் சொன்னாங்க. ஸோ வி மேக் திஸ் அஸ் அ தியேட்டர். பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வில் பி லைக் பிளேயிங் த மூவி வித் தட் effort and all. We watched a lot of movies, obviously not while driving, but while parking la vechi paathirukom, especially night time la open pannita sunroof open பண்ணிட்டேனா so romantic sometimes. Good. Super. சாம், இப்போ ஒரு டிரைவ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி தான் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிரைவ் ஈவெண்ட்ஸ்லேயும் சரி இதோட ரிவ்யூஸ்லேயும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பல வாட்டி சொன்ன மாதிரி அதை விட ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ இந்த வண்டி ஓட்டிட்டு நான் மறுபடியும் அந்த ஐஸ் இன்ஜின் அந்த ஸ்டியரிங் கிளான்ஸாக போனேன்னா அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே புதுசாக இருக்குது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டியரிங்கு. ஸோ ஆக்ஸலரேஷனாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இது ரொம்ப நாள் நான் ஓட்டி பழகிட்டு அது போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ NVH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஹூட்ல இருந்து அஃப்கோர்ஸ் எந்த சவுண்டும் வரப்போகிறது இல்லை ஈவி அப்படிங்கிறதுனால. பட் ரோட் நாய்ஸு இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆம்பியன்ஸோட சவுண்டெல்லாம் வந்து எப்படி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இன்சுலேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி லைக் ரொம்ப இன்சுலேட் பண்ணிட்டாலும் அது கொஞ்சம் சேஃப்டி கன்சர்ன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு கார் இதுன்னு வந்தால் தெரியுது அந்த ஹார்ன் அப்படின்றது ரொம்ப மினிமலாக தெரியுது. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அடாஸ் அந்த டெக்னாலஜியில் அதை காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாவது வந்து உள்ளே வந்து ஆப்வியஸ்லி குவைட்டாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி சில பேருக்கு குவைட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகும்போது நான் பர்சனலாக அதை சேஃப் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அகைன் அவங்க அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தனை ஸ்பீக்கரில் ஆடியோவில் எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் V8 இன்ஜின் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாங் டிரைவ்ல எல்லாம் போனேன்னா அந்த சவுண்ட் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஈவி டிரைவ் பண்றேன்றதே மறந்துடுவேன். ஏன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து அவங்க அவ்வளோ அழகா சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களோட த்ராட்டிலுக்கு ஏத்தாப்லயும் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆமா, அது அடாப்ட் பண்ணிக்குது. நீங்க எவ்வளோ த்ராட்டில் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. ஸோ பட் என்னோட கொஸ்டின் அதுவாக கூட இருந்தது என்னன்னா, ரொம்ப சைலண்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியோ ட்ரௌசியோ வர்ற மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இருக்கிற பிரச்சனை இருக்கா? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் பண்ணல. பட் எனக்கு வந்து இனிஷியலாக இருந்தது. போக போக பழகிச்சுன்ற மாதிரி தான் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த V8 இன்ஜின் சவுண்ட் வந்து நான் ஆன் பண்ணிடுவேன். ஸோ ஈவி ஓட்டுறதே நான் மறந்துடுவேன். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து இருக்கிறதுனால. அதே மாதிரி மோஸ்ட்லி நான் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணினே இருப்பேன். ஸோ அதனால அந்த இஷ்யூஸ் இல்லை. எதுவுமே இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த இஷ்யூஸ் இருக்கு. அது ஈவி இருக்கு. பழகிச்சுன்னா ஓகே. ஸ்டார்டிங்ல இருக்கும் இருந்தது. ஓகே. இப்போ இல்லை, பழகிச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர்தை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரியரை விட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? ஃப்ரண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து லாங் டிரைவில் வந்து அவங்க டெஃபினெட்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு டிசைன் வந்து
இப்படி போய் இப்படி வருது சீட்டோட டிசைனு. ஸோ அதனால வந்து ரொம்ப லாங் டிரைவில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால சப்போர்ட் வந்து மேபி 80% கம்ஃபர்ட்னு சொல்லாமே. ஸோ பட் அது பெரிய குறையா தெரியல எனக்கு பர்சனலாக தெரியல. லாங் டிரைவில் மீன்ஸ் நீங்கள் 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே உட்காந்துனே போனீங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் உங்களுக்கு லெக் பெயின் வர்றதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை? இல்லை, எனக்கு இல்லை. எங்கள் ஒய்ஃப் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க கோ பொசஞ்ச சீட்டில் உட்காந்து வரும்போது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிரேக்குக்கும் அந்த டெட் பெடலுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லெக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுது. அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்கே கீழே மொட்டி இடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அகைன் அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ நான் வந்து நல்ல பின்னாடி சீட்டை வச்சு கீழே வச்சு தான் ஓட்டுவேன். அதனால எனக்கு வந்து அந்த லெக் பெயின் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த க்ரூஸ், இந்த டிரைவர் அசிஸ்ட், லேன் அசிஸ்ட்லாம் இருக்கிறதுனால gives me a few breaks while வண்டி போகும்போதே ஒரு காலில் வச்சுக்கினேன். மீன்ஸ் நாட் ரெக்கமெண்டட், பட் ஒரு வாட்டி ரொம்ப லாங் டிரைவாக போயிட்டேன்னா சப்பாங்கால் போட்டுன்னு உட்காந்துருவாங்க. ஏன்னா அது பாட்டுன்னு க்ரூஸில் போவோம். எப்படி இருந்தாலும் எமர்ஜென்சி பிரேக்கிங் எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு மறுபடியும் எந்த குறையும் இல்லை. கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இது வந்து சாஃப்டர் சைடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் BE6 எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கார், அதில் ஸ்டிஃபாக டியூன் வந்து ஆக்சுவலி இருக்குது. ஸோ இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஹைவேல இது எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஹைவேல ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. அது டைனமிக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து புதுசாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க டெமோ வீடியோலையும் நான் பார்த்தேன். பட் அது பார்க்கறது வேற, நம்ம ஓட்டும் போது ஃபீல் பண்ணுறது வேற. ஸோ நீங்கள் என்ன ஸ்பீடு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது டைனமிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ சிட்டிக்குள்ளே அகைன் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுன்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். இந்த ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி, இப்போ நீங்கள் ஒரு 100 டச் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம், செம்ம ஹார்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி ஆக்சுவலி. ஏன்னா சிட்டியில் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டும் போது ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. லைக் ஒரே விரலில் நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே நான் அந்த இதுக்கு சொன்னது தான். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் ஹார்ட் ஆகிடுது. ஸோ டைனமிக்காக வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் வைஸ் எனக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பட்டன்ஸ் எல்லாமே நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்ட கிட்ட இருக்கு. பட் இன்னவே எப்படின்னா ஒரு சில கார்ஸ்லலாம் ஆடாஸ்னாவே உள்ளே போய் நோண்டுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இது பட்டனாக கொடுத்தது அட்வான்டேஜ் தான். பட் நிறைய விஷயத்தை பட்டனாக கொடுத்தது எல்லாம் பக்கத்தில் இருக்கு. நீங்கள் பட்டன் அழுத்தும் போது ஹார்ன் அடிக்குது. இப்போ நான் நைட்டில் வந்து வீட்டில் ஒரு வாட்டி விட்டுட்டு ஓகே என்ன ரேஞ்சுன்னு செக் பண்ணலாம், நான் அந்த மெனு பட்டன் அழுத்தேன்னா நைட் 1 மணிக்கு ஹார்ன் பீம்னு அடிக்குது. திடீர்னு குரூப்ல எவன்டா ஹார்ன் நைட் டைம் அடிக்கிறாங்க அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மலாக ஹைவேல போகும்போது ஓகே அப்படின்னா ஓகே. பட் அகைன் இது வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க, பழகிடுச்சுன்னா சரியா போயிடும். ஓகே, அது கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், பழகணும். இப்போ வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின், இதோட ஆக்சுவல் ரேஞ்ச், ரியல் லைஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது, சிட்டிக்குள்ளே எவ்வளோ கொடுக்குது, ஹைவேல எவ்வளோ கொடுக்குது? இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில்ல ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் கண்டிஷன்ஸ். நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ பவர் ட்ரா பண்ணுறீங்கன்னு. இப்போ நீங்கள் நல்லா அழுத்தி ஓட்டுனீங்கன்னா இது வந்து ஐஸ் இன்ஜின் மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோ பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 10 to 15% பவரில் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பொதுவாக நல்லா வரும்.
ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் நைட்டில் ஓட்டுனீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வருது, டேயில் ஓட்டுனீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வருது அதே ஹைவேல. ஓ ரியலி? ஆமாம், இதை வந்து நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நைட்டில் வந்து பெட்டராக வருதுன்றீங்க? நைட்டில் வந்து பெட்டராக வருது. ஏன்னா அது நானும் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தது வரைக்கும் என்னென்னா பேட்டரியோட ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு கூலாக இருக்குது, அதனால் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவே வருது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஸ்பீடு. அகைன் அதுவும் பவரும் கனெக்டட். இப்போ நீங்கள் வந்து அண்டர் 80 போகிறீங்களா சிட்டியில் 500+ எனக்கு தாராளமாக கொடுக்குது. ஓகேவா? அது வேரியபிள். நான் வந்து 520 540 நான் உங்களுக்கு போட்டம் காமிச்சேன். 7.5 கிலோமீட்டர் per கிலோவாட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து அண்டர் 80ல் போனீங்கன்னா 500+ டெஃபினட்டாக கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் 80 to 110 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 460லேருந்து 480 வரைக்கும் வருது. இதே நீங்கள் 110க்கு மேலே போனீங்கன்னா லைக் 110லேருந்து ஒரு 120 130 வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு 440 to ஐ திங்க் 420 to 440 வரைக்கும் வருதுன்னு சொல்லலாம் ரியலிஸ்டிக்காக. இது வந்து நான் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ரேஞ்சு கொடுக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிரைவிங் கண்டிஷன். ஓகே ஓகே சூப்பர். இப்போ இந்த காரை நைட்டு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டியிருப்பீங்க. அப்படி ஓட்டும் போது இந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம்? ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து எனக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க டிசைனே வந்து அந்த ஐஸ் கியூப் டிசைன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி படல. ஏன்னா மேனுவல் போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கு. முன்னாடி யாரும் இல்லை, பட் இங்கே யாராவது 2 வீலர் ஓட்டின்னு இருந்தாலும் சென்சர் இது பண்ணிட்டு ஆஃப் ஆன்ன்றது பண்றது வந்து அதுவே ஒரு சேஃப்டி கன்சர்னாக ஆயிடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, திடீர்னு ஆஃப் பண்ணிடுது, எதுக்கு பண்ணேன்னே தெரியல. ஆனால் ரோட்ல யாருமே இல்லை. இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல யாராவது ஒரு 2 வீலர் போயின்னு இருப்பாங்க முன்னாடி, அதுக்கும் ஆஃப் பண்ணிடுது. ஸோ அது சின்ன விஷயம், பட் மேனுவலாக போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெட்லைட் எந்த குறையும் நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசியிருக்கோம், ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் பேசியிருக்கிறோம். இந்த காரில் மஹேந்திரா கண்டிப்பாக இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன விஷயம் சொல்லலாம்? நல்ல கேள்வி. ஐ திங்க் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர். ஓகே, சாஃப்ட்வேர் வந்து டெஃபினெட்லி பக்கி, நாட் அ பிக் இஷ்யூ. ஏன்னா அவங்க இவ்வளோ பெட்டராக கொடுத்ததே வந்து நான் ஃபஸ்ட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம், வரவேற்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து சீட் கவர் ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழுக்கழுது, அது ஏன் வந்து இன்னும் ஆக்சசரிஸ் வரலன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் எண்டு வரும், மேபி அது கூட டவுட்டு தான், ஜூலையில் வரலான்றாங்க. அந்த மேட்ஸு இதை தவிர எந்த ஆக்சசரிஸும் அவைலபிளாக இல்லை. ஸோ அது ஒரு இஷ்யூவாக நான் கண்டிப்பாக பார்க்குறேன். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் தேடி சொல்லின்னு இருக்கேன் குறை எதுவுமே இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன குறை தான், எல்லாமே வந்து மேனேஜபிள் லெவல்ல, எல்லாமே மேனேஜபிள், டைம் எடுத்துக்கிட்டா சால்வ் ஆயிருங்கிற மாதிரியான பிரச்சனைகள். ஓகே குட். இப்போ இந்த காருக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் வந்து 4.8 கொடுப்பேன். ஓ அப்படியா? ஆமா, கண்டிப்பா 0.2 தான் கம்மி. ஆமா, ஏன்னா நான் நார்மலா 5 out of 5 ஆக்சுவலி இட் டிசர்வ்ஸ் 5 out of 5. ஓகே, அந்த 0.2 எதுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் சாஃப்ட்வேர் இஷ்யூன்றது வந்து ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ இட்ஸ் நாட் இம்பேக்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாததுன்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்ன்னு தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, பட் அது ஒர்க்கே ஆகலை. ஷோரூம் போயிட்டு சர்வீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுச்சு. அது தே ஆர் சேயிங் வி டோன்ட் நோ சாஃப்ட்வேர் டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது
பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் ரொம்ப சின்ன லைக் 95% பாசிட்டிவ் தான் இருக்குது. அந்த 5% சின்ன சின்ன இஷ்யூஸ் விச் ஹானஸ்ட்டாக வந்து நான் இது இஷ்யூன்னே சொல்லக்கூடாது, ஃபீட்பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இஷ்யூன்னா அது பெரிய இதாகிடும். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபீட்பேக், அவ்வளோதான். ஏன்னா வியூவர்ஸும் நிறைய பேர் பார்த்துன்னு இருக்காங்க, என்ன இருக்குன்றதை அவங்களுக்கு போய் சேரணும். இந்த ஃபீட்பேக் நான் சொல்லுவேன். அடாப்டிவ் க்ரூஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது கொஞ்சம் பார்க்கணும், எல்லாமே சென்சார் விஷயம் தான். அடாப்டிவ் க்ரூஸ் அந்த ஹெட்லைட்லாம் சென்சார் அது கொஞ்சம் டியூன் பண்ணும். ஓகே, இப்போது ஃபைனலாக இந்த காரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டயலமாவில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும்? இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஈவியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில், அதுவும் முக்கியமாக லைக் சவுத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? நார்த்தை கம்பேர் பண்ணும்போது ஈவியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சவுத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஐ திங்க் உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 25 to 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் ஈவி தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இதை விட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஆப்வியஸ்லி டாடா கர்வும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இட் இஸ் வர்த் இட், கண்டிப்பாக வாங்கலாம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ரொம்ப நாளாக பேசி ஃபைனலாக ஒரு டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை ஏர்லி மார்னிங் பிக்கப் பண்ணதுலேருந்து உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுலேருந்து உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்வைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்து பிர்லா வந்து XEV9 ரிவ்யூ தமிழில் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே, எவ்வளோதான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடுவாங்க. சரி, எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, சரி போடலன்னா நீயே அட்லீஸ்ட் இன்வைட் பண்ணிப்பாரு அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து நான் கனெக்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் கார் டிரைவிங்கே கற்றுக்கினேன். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி ஹீஸ் மை குரு. ஸோ அதனால் ஐ வாண்டட் டு மீட் யூ எனிவே. ஸோ எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு ஹானஸ்டான ஒரு யூசர் ரிவ்யூ இந்த XEV9 பற்றி ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் XEV9 யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது, ரியலாகவே இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அப்போ தான் இந்த காரை பற்றி வாங்கணும்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு ரியல் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் காரோட ஒரு ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறோம். அதில் ரீச் பண்ணிங்கன்னா நம்ம 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு மியூச்சுவலாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷூட் வந்து பிளான் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.